இப்ப தொடர்ந்து ஓயில் பண்ணிட்டு வெளியே போறவங்களால மறுபடியும் கட்சி உள்ள சேர்க்கறாரு இல்லையா? ஆமா. சோ அது பின்னாடி தானே திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அதுதாங்க அவங்க கிளியரா தெரிஞ்சிச்சுங்க. இந்த வருஷம் மட்டும் தாங்க. 2026 அவங்க கிடையாதுங்க. என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு இளைய தளபதி விஜய்? என்னென்ன நல்லது செஞ்சாருன்னா எப்படி சொல்றதுன்னா, படம் எடுக்கிறதுல வந்து ஒரு ஃபேமிலியும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அம்மாவை காப்பாற்றணும், இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும், ஒரு தப்பான நோக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. இல்ல நிறைய படத்துல பீடி பிடிக்கிற மாதிரி, சிகரெட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அவங்களோட அவங்க டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னா அதை பத்தி தான் அவர் செய்ய முடியும். ஏன்னா பணம் இருந்தா வாழ்க்கை. அதே தானே, அதே டேரக்டர் சொல்லி தானே நல்லது செய்யற மாதிரி நடிங்க, நல்லது பண்ற மாதிரி பண்ணுங்கன்ற இல்லையா? அது ஒரு நடிப்பா தானே போகுது. அதுவும் ஏத்துக்கிறீங்கல்ல? அதுவும் நடிச்சிருக்கிறாருல, நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே டேரக்டர். அதுவும் நல்லதும் நடிச்சிருக்கிறாரு. அது ஃபுல்லா டேரக்டருடைய கதையில தான் அது வருது. ஆமாங்களா? இப்ப பீடி பிடிக்கிறதுனாலும் நல்லது பண்றதுனால அதோடைய டேரக்டர் என்ன சொல்றா அதான் ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா? ஆனா நல்லது பண்ணா மட்டும் விஜய் பண்றாரு அந்த படத்துலன்றீங்க. ஆனா அதே பீடி பிடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா? டேரக்டர் சொல்றான்றீங்க. ரெண்டுக்கும் ஏன் வேறுபாடு இருக்கு? என்ன காரணம்? ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க, நான் வேணான்னு சொல்ல முடியுமா? அதேதான், அவர் என்ன நடிக்க சொல்றாரோ அதுதான் செய்ய முடியும். தப்பு எது தவறு எது அவருக்கு தெரியாது. அவர்கள் சொன்னா விஜய் கட்சியில வந்துட்டா என்ன மாற்றங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாற்றம் வரும்னா, அவங்க தலித் மக்களுக்காக அவங்க இடஒதுக்கீடு இப்ப ஆட்சியிலயும் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து அவர்னஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவங்க இப்ப இருக்க மாதிரியே இருக்கும், வேற எதுவும் இல்லை. 2026ல யாருக்கு முதலமைச்சரா வரணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு திருநங்கையா யார் வந்தா நல்லது? நான் விஜய் அண்ணன் தான் வரணும்னு நினைக்கிறேன். நானு எதுக்கு நான் விஜய் அண்ணன் வரணும்னு சொன்னேன்னா, அவர் வந்து கட்சியிலும் சரி, சீரியலும் சரி, படத்துலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து மக்களுடைய மனசை வந்து நம்ம பறிச்சாரு, நல்லதும் செஞ்சாரு, நல்ல ஒரு முயற்சி எடுத்தாரு அந்த அண்ணன். அதனால அவர் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இது பார்த்து தான் நம்மள பண்ணுவாங்க அப்பெல்லாம் நினைக்க மாட்டாரு அவரு. எது செஞ்சாலும் கரெக்டா செய்யணும், அவருடைய நோக்கம் அதுதான். ஓகேவா? இப்ப வந்து படத்துல முடிஞ்சு இப்ப வந்து கட்சியில வந்திருக்கிறாரு. கட்சியில வந்து இன்னும் அதிகமா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமா ஒரு காரணமா இருப்பாரு அந்த அண்ணன். அவ்வளவுதான் என்னால அதான் சொல்ல முடியும். அவர் வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். ஏன்னா இப்ப டிரான்ஸ்னாலுமே மதிக்க மாட்டாங்க யாருமே. சி 9 உஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு போலீஸ்காரங்க வச்சு அது பண்றாங்க, இது பண்றாங்க, அவங்களே இந்த மதிப்பை கொடுக்க மாட்டாங்க. இதே விஜய் அண்ணன் வந்து எல்லாமே மாறணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் அவரோட ரசிகர். விஜய் அண்ணன் தான் எங்களுக்கு, எங்க குடும்பமே ஃபுல்லா விஜய் அண்ணன் தான். அதனாலதான் நான் விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் கட்சிக்கு நான் இது வரைக்கும் நான் யாருக்கும் ஓட்டு போட்டதும் கிடையாது.